அதிகமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் தாயினுடைய வழியிலும் மேன்மையான வழியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெறுகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரமிப்புள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னவென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். பயன்பட்டாவதாக இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம ஏறக்குறைய தொடங்கி ஒரு வருஷம் இருக்கோம். இதை நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒருவேளை இந்த எபிரேயர் நிறுவனம் நீங்க புதிதாக இப்பொழுதுதான் கேட்கிறீங்கன்னா இந்த எபிரேயர் நிறுவனத்தை பற்றி சில காரியங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நான் ஞாபகப்படுத்திவிட்டு உள்ள போக விரும்புகிறேன். இந்த எபிரேயர் நிறுவனத்தை பற்றி 4 நபர்கள் கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். 4 நபர்கள் கருத்துக்களை எழுதியிருக்கிறான்னு பார்த்தோம். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ அந்த பேரை கூட நீங்க எழுதி வைத்தீங்களான்னு தெரியல. இல்லது அந்த நீங்க ஆரம்ப அந்த பாடத்துக்கு முதலாவது அந்த முதல் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்களான்னு தெரியவில்லை. முதலாவது கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கடைசி வார்த்தை என்ற புஸ்தகத்திலே கேம்பல் மார்கன் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிறுவனம் சிறப்பான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாட்டை காட்டிலும் விரிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. இதை விவரிப்பதற்காக தற்கால வேத பண்டிதர்கள் மிகவும் இதற்கு என்ன செய்ய வேண்டும், பிரயாசம் எடுத்து கொடுத்தால் நலமா இருக்கும் என்று அவருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். டாக்டர் வில்லியம் என்பவர் எழுதிய புஸ்தகத்துல பரிசுத்தத்துக்குள் லகுவாக என்கிற தலைப்புல எபிரேயர் நிருபம் கற்காலம் என்கிற ஆங்கில புத்தகத்தில் வித்தியாசமான கருத்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். ஆதாம் முதல் மோசே வரையிலான 2500 வருடங்களும் மோசே முதல் மல்கியா வரையிலான 1100 வருடங்களும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக மனிதர்களிடம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3600 ஆண்டின் முடிவிலே கர்த்தரின் வெளிப்பாடு குறைவாகவே இருந்தது. அதன் பின்பு சுமார் 400 வருடங்கள் மிகவும் அமைதியான காலமா இருந்தது. காலம் நிறைவேறின போது தேவன் தமது சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த குமாரனை தேவன் தன்னை பரிபூர்ணமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று இந்த எபிரேயர் நிருபத்தை குறித்து ஒரு விளக்கத்தை, இது ஆழமான சத்தியம் என்பதை குறித்து டாக்டர் வில்லியம் சொல்லியிருக்கிறார். இப்படி சைலர் என்கிற ஒரு தேவ மனுஷனும் இன்னொருவர் டாக்டர் ஆண்டர்சன் என்பவரும் இதனுடைய கருத்துக்களை விவரமாய் கூறுகிறார். நம்ம ஆரம்பத்தில் அறிமுகத்தில் பார்த்தோம். இப்படி இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய மேன்மை கவனிக்க, புதிய ஏற்பாட்டினுடைய மொத்த புஸ்தகங்களிலும் கிடைக்கப்பெறாத விளக்கங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக மேன்மையாக ஆழமாக தெளிவுபட எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தையும் ஒரே புஸ்தகமாக இருக்கிற எபிரேயர் நிருபத்துல நம்ம விவரித்து எழுதியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம சொல்லும் போது நீங்க புரியுது உங்களுக்கு தெரியல. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்துல பிரசங்கங்கள் கேட்கறது ரொம்ப அரிது, பிரசங்கங்களை கேட்கறது ரொம்ப குறைவுதான்.
இன்னைக்குள்ள பிரசங்கங்கள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டாபிக் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மக்களை எமோஷனல் உண்டாக்கி அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணி, எமோஷனல் மோட்டிவேஷன் அப்படி பண்ணி அவங்கள என்ன செய்யறது, அவங்க விருப்பத்துக்கே கொண்டு போறது. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதையே சொல்லிக் கொடுக்குற ஊழியர்களாக இன்னைக்கு நிறைய போய் கொண்டிருக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் எப்படி நடக்க ஒரு மனிதனை காட்டுகிறது, ஒரு வேதம் தேவ மனிதனை எதை அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள விருப்பத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. சரி, மறுபடியும் எபிரேய நிருபத்தை குறித்து கேட்காதவர்களுக்கு, இதுவரைக்கும் சில காரியங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எப்போதுமே ஒரு பானையில சோறு செய்து வச்சுட்டா அது அப்படியே ஒரு பானையோடு எடுத்து சாம்பாரை ஊற்றி அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. அப்படிதானே? ஒரு தட்டு ஒன்று இருக்குது, கொஞ்சம் குறித்து எடுத்து தேவைக்கு அளவாக போட்டு சாப்பிடுவாங்க. 3 நேரம்னா 3 நேரத்துக்கு குறித்து வைத்துக் கொள்வாங்க. 3வது நேரத்துக்கு சோறு கெட்டு போகணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்குவாங்க. அது அப்போ பிரித்து ஒரு காரியத்தை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளும் போது அது பயனுள்ளதா இருக்குது. வீணாக போகாம நமக்கு பாதுகாக்கப்படுது. அளவோடு நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான பலனையும் தேவையான சக்தியும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் வேத பாடங்களை நம்ம புரிந்து கொள்ளணும், அதை கவனித்து படிக்கணும்னு சொன்னா, வேத புஸ்தகத்தை நாம் படிக்கின்ற போது ஏன் பிரித்து இவ்விதமாக தனித்தனியாக நாம் பார்க்கிறோம் என்றால், இவர்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ளணும், விட்டுவிடக்கூடாது. புரிதல் மிக அவசியம், நமக்கு தேவை. சிறு சிறு பிரிவுகளாக நாம் இதை எப்படி பிரிக்கலாம்? எபிரேய நிருபம் முதல் 10 அதிகாரங்களிலேயும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். சரிங்களா? நான் சொன்னது அப்படியே திரும்ப உங்களால் சொல்ல முடியுமா? நான் எப்படி சொன்னேன் சொல்லுங்க. கவனிக்கலாம் பார்க்கணும். இப்ப என்ன சொன்ன கடைசியா சொன்ன வார்த்தை பண்ணி சொல்லுங்க. ஒன்று முதல் 10 அதிகாரங்களில் பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பதை நமக்கு தெளிவுபட எடுத்து காட்டியதுதான் நம்ம பார்த்தோம். 1 முதல் 10 அதிகாரங்கள் ரொம்ப தெளிவுபட நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்படியே 11ஆம் அதிகாரத்துல விசுவாசம் தனிப்பட்ட ஒரு தலைப்பின் கீழே, அடுத்தது நம்பிக்கை 12ஆம் அதிகாரம் ஒரு தலைப்பின் கீழே, 13ஆம் அதிகாரம் அன்பு என்கிற தலைப்பின் கீழே பார்க்க நம்ம தியானித்து கொண்டோம். இப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். நம்ம மறுபடியும் ஏன் ஆரம்பத்துல நம்ம சொன்ன காரியங்களை ஞாபகப்படுத்துறோம்னா, எபிரேய நிருபம் சொல்லி போகாமல் எபிரேய நிருபத்துடைய பிரிவுகளையும் கொஞ்சம் தெரிஞ்சா, ஏன் எபிரேய நிருபம்னு சொல்றீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து சொன்னா நன்றா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல மற்ற எந்த சுவிசேஷங்கள், எந்த நிருபங்கள் இயேசுவை விளக்குவதை விட அதிகப்படியான விளக்கி பழைய ஏற்பாட்டுடைய முறைமைகளையும், பழைய ஏற்பாட்டு பலிகளையும், பழைய ஏற்பாட்டு ஆராதனைகளையும், அதை விட மேலானவர் கிறிஸ்து என்பதையும், எல்லா பிரதான ஆசாரியத்துவத்தை விட இயேசு பிரதானமான் மேலானவர் என்பதை விளக்கி காட்டும்படி 1லிருந்து 10 அதிகாரங்கள் தியானித்து வந்தோம். அதிகாரமாக வசனமாக தியானித்து வந்தோம். இப்போது 11ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தை கூட கடந்த 2-3 வாரமா 1-2-3 வசனங்களே தியானித்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. இப்போ மறுபடியும் ஏன் இந்த ஆரம்பத்துக்கு போகிறோம்னா, சிலர் நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் ஆரம்ப நிலையை மறக்கிறதுனால இருக்கிற நிலைமையை நினைச்சிட்டு நினைத்தடு மாதிரி போடுறாங்க. ஆரம்ப நிலையை நம்ம எப்போதும் மறக்க கூடாது. ஆபிரகாம் அப்படிங்கிறது தான் ஒரு விறகு வெட்டியின் மகன். அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். அவர் வெள்ளை மாளிகையில குடியேறும் போது அங்க அவருடைய அருகில இருந்து அவருடைய குடிசை கூரை வீட்டை மறவாமல் பராமரித்து வந்தார். நான் எப்போதுமே அதை பார்க்கணும்னு நினைத்து கொண்டு அதை நேசித்தாராம், வைத்திருந்தாராம். இப்படி நிறைய சரித்திர பூர்வமா நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதுபோல அதனாலதான் வேதமும் சொல்லுகிறது, சங்கீதத்தில் 136ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை எப்போதுமே என்னை எங்கிருந்து எடுத்தார் என்பதை மறந்துடக்கூடாது. நான்
நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதையும் மறந்துடக்கூடாது. எனக்கு என்ன தேவன் செய்தார் என்பதையும் மறந்துடக்கூடாது. தேவனுக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நான் எங்கிருந்து வந்தேன், எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு தெரியாவிட்டா தேவனோடு பிரயாணம் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள. அப்படி புரியாம இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறாங்க, அலைகழிக்கப்பட்டிருக்கிறவங்க கொண்டிருக்கிறாங்க. அவங்களால ஒத்துழைக்க முடியாம, முன்னேறி செல்ல முடியாம, வளர முடியாம, தடுமாற்றத்தில் இருந்து பல சபைகள்ல அலைந்து, பல ஊழியக்காரருடைய தலையை நீட்டி, பல தீர்க்க தரிசனங்களை நம்பி வேத பொருட்களை போய் விழுந்து கடைசியில அந்த ஆதி விசுவாசத்தை விட்டு விழுந்து போன நிறைய பரிசுத்தவான்களை லிஸ்ட் போட்டு இன்றைக்கு என்னால சொல்ல முடியும். என்னுடைய ஆரம்ப காலத்துல என்னுடைய சபையில பிரசங்கம் கேட்ட மக்களை நான் லிஸ்ட் போட்டு பேர் எழுதி போன் நம்பரோட கொடுக்க முடியும். நீங்க போன் பண்ணி பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம, ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருந்து புரிந்து கொள்ளாம நடக்க முடியாம போனது. வேதத்தை ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியல. கற்றுக்கொண்டு கொடுக்கிற ஊழியக்காரனுடைய உபதேசத்தை கேட்டு ஒழுங்கா இருக்க முடியல. செவித்தினர்வு நிறைய. அதனால பல உபதேசங்களை கேட்கறது, பல சபைகளுக்கு போறது, அலசடிப்படுகிறது, விசுவாசம் குறைந்து அந்த நிலையான விசுவாசம் இல்லாம எண்ணையோ பேர் விழுந்து போய் கடைசியில ஆவியில்லாத சபைகளுக்கு நம்ம எதை குறித்து குறை சொன்னோமோ, எதை குறித்து குறைவா நினைத்தோமோ அந்த சபையில போய் உட்கார்ந்து தங்களை பெருமையா நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. கெட்டு போனவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேய நிருபத்தினுடைய ஒரு மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளணும். மறுபடியும் சுருக்கமா சில நிமிடங்கள் என்று சொல்லிட்டு 11 அதிகாரத்துக்கு போகிறேன். ஒரு சில பிரிவுகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க மறுபடியும் அவைகளை நினைப்பூட்டிக் கொண்டால் நம்ம இனி போகிறதுக்கு கொஞ்சம் லகுவா இருக்கு. சரிங்களா? போன வாரம் சொன்னது போல அகல உழுவதை விட ஆழ உழு. அப்புறம் இன்னொரு உதாரணம் சொன்ன, இன்னொரு பழமொழி சொன்ன, ஏறு உழுவதை விட எருவிடு. சும்மா உழுது கொண்டே இருக்காம, சும்மா தேவசமத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே இருந்துட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போனவங்க, பாவம், ஒன்றும் நடக்காதவங்க, ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதவங்க. என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி அமைதியா பல மணி நேரம் பல நாட்கள் உட்கார்ந்து இருந்தா ஆண்டவர் நல்லா எருவிட்டு நம்ம உரமாக்கி அனுப்புவார். அதனால ஏர் உழுவதை விட எருவிடுவது நல்லது. அதனால என்னையா கிளாஸ் எல்லாம் தொடங்கிருச்சா, அப்பவுமே எடுத்து வெள்ளம் ஆரம்பிச்சுட்ட கிளாஸா கொஞ்சம் உட்கார்ந்து கேள்வி அப்புறமா எடுக்கலாம். ரொம்ப படிக்க ஸ்தோத்திரம். டிஸ்டர்பா அவங்களுக்கு இருக்கக்கூடாது, ஆமா அவளையும் கேட்க விடாம நம்மையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. எபிரேய நிருபம் மறுபடியும் அந்த பிரிவுகளை ஒரு நிமிடத்துல, ஒரு சில நிமிடத்துல சொல்லிட்டு 11 அதிகாரத்துக்கு போகிறேன். எபிரேயர் 1 அதிகாரம் 1-3 வசனங்களிலே பார்த்தோம். கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் எத்தனை பிரிவு வருது பார்த்துக்கொள்ளுங்க. 2வதாக எபிரேயர் 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 2 அதிகாரம் 18 வசனம் வரையிலும் கிறிஸ்து தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சப்டிவிஷன்லாம் இருக்குது, நான் சொல்ல விரும்பல, அது வேண்டாம், உங்களுக்கு குழப்பம் உண்டாகும். கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, கிறிஸ்துவின் மனித தன்மை பற்றி எல்லாம் கூறப்பட்டிருக்கு. அது போல சப்டிவிஷனா வசனத்துல அபாய எச்சரிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்குள்ளே. சரிங்களா? மெயின் குறிப்பாக 1 அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர். 2வதாக 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 2 அதிகாரம் 18 வசனம் வரையிலும் கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை எபிரேயர் 3 அதிகாரம் 1-4 4 அதிகாரம், ஆமென், 4 அதிகாரம் 2 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அடுத்தது 4வதாக 4 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும், 4 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 13 வசனம் வரைக்கும் கிறிஸ்துவானவர் யோசுவாவை விட மேலானவர் என்று பார்க்கிறோம். 5வதாக பிரிவு 4 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 7 அதிகாரம் 28 வசனம் வரைக்கும் லேவியரின் ஆசாரித்துவத்தை பார்க்கும் கிறிஸ்து மேலானவர். லேவியர்கள் ஆசாரித்துவம் தான் யூதர்கள் இஸ்ரவேலிலே மிக பிரதானமானது.
இந்த லேவியரின் ஆசாரித்துவத்தை பார்க்கலும் கிறிஸ்து மேலானவர் என்பதை 5வது குறிப்புல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரைக்கும் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுல இடையில நிறைய சப்டிவிஷன்லாம் இருக்குது. கிறிஸ்து நிரந்தரமான ஆசாரியன், கிறிஸ்து பரிபூரணமான ஆசாரியன், கிறிஸ்து மனுஷீகத்திலும் நிரந்தரமான பரிபூரண ஆசாரியத்துவத்தை உடையவராக இருக்கிறார் என்பதை ஆமென் பார்க்கிறோம். சரி, 6வது குறிப்புக்கு வருவோம். 6வது குறிப்பு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம் வரையிலும் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உன்னதமான ஆலயத்திலே கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பது பற்றி தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆமென். 6வது பிரிவு. 7ஆவதோடு நம்ம முடிச்சிருவோம். 6வது பிரிவு கீழே நிறைய பகுதிகள் சப்டிவிஷனா இருக்குது. சரிங்களா? அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்போ 7ஆவதாக என்ன பார்க்கணும்னு சொன்னா, 7ஆவதாக 11ஆம் அதிகாரம் விசுவாசம் பற்றி வசனங்களிலே 11ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுது. 8வது பிரிவாக நம்பிக்கை பற்றி 12ஆம் அதிகாரம் 1 29 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆவதாக அன்பு பற்றி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 25 வசனங்களிலும் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, எத்தனை பிரிவாக நம்ம பார்க்கிறோம் சொல்லுங்க. தனித்தனியா பார்த்தா எத்தனை பிரிவு? 19 பிரிவு. 2ஆம் பிரிப்புன்னு சொன்னா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு, 11லிருந்து 13 வரைக்கும் 2ஆவதாக பிரிவு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுபடியும் சற்று நம்ம தியானத்தில் அதை ஞாபகத்துல கொண்டு வந்துச்சா, ஓ இப்படித்தான் இருக்கிற இவரையும் இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு பகுதியாக நம்ம எவ்வளவு நாளா தியானித்து கொண்டு வந்தோம், எவ்வளவு நாளா இப்படி தியானித்து கொண்டோம் வந்தோம், ஒவ்வொரு பகுதியாக தியானித்து கொண்டு வந்தோம். இதற்கு இடையில சில முக்கியமான தகவல்கள் இருந்தது. ஒரு 5 காரியங்கள் இருக்கிறதுன்னு சொன்னேன். அந்த 5 காரியங்கள் என்னன்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு? இவ்வளவு நாளா திரும்ப திரும்ப தியானித்து கொண்டு வரணும்ல. ஒரு 5 காரியம். ஒரு மூடை நிறைய அரிசி கிடக்குது. ஒரு மூட்டை நிறைய என்ன இருக்குது? அரிசி இருக்கு. அந்த அரிசி நடுவுல அப்படியே மூட்டை மட்டியில ஒரு இவ்வளவு நீளம் உள்ள சோள கதிர்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 5 கதிர் கிடக்கு உள்ள. அதுக்குள்ள என்ன செய்கிறது? கலந்துருக்கு. அப்போ அந்த அரிசியில காணப்படுகிற 5 விதமான 5 சோள கதிர்கள் பெருசா இருக்கிறது போல அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா அது என்னன்னு பார்த்தோம். நீ எழுதுறீங்களா? பைபிள்ல பெண்ணை கொண்டு வந்து நீ எழுதி குறித்து வச்சீங்கன்னா பைபிள் எழுதினாவே உங்களுக்கு நிறைய சொல்லிடலாம். நீ காதல கேட்டீங்கன்னா, நான் காதல கேட்டா நிறைய போயிடும். ஆமா, நிறைய இருக்குது. இது 5 காரியங்கள் என்று சொன்னா 5 அபாய எச்சரிப்புகள். 5 அபாய எச்சரிப்புகள் பார்த்தோம். எத்தனை அதிகாரம் வரைக்கும் இது உள்ள கிடக்குது, அப்படியே உள்ள அங்கங்க கலந்து கொடுக்கப்பட்டிருக்குது. 5 ஏன் அபாய எச்சரிப்புகள் இருக்குன்னா, கவனிங்க. இந்த அபாய எச்சரிப்புகளை ஒரு சபையானது கவனித்து நடக்காவிட்டால், இந்த அபாய எச்சரிப்புகளை குறித்து அறியாமல் போனால், சில விபத்துக்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சில இன்சிடென்ட்கள் அவங்க வாழ்க்கையில நடந்துவிடும். அல்லேலூயா. அப்படி நடக்கும் போது அவன் இடருவான், அவன் வலிப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நடந்துடும். அதனால அவன் அப்படி விழுந்து போகாது இருப்பதற்கு, அவன் அப்படி தவறி விடாமல் இருப்பதற்கு, அவங்க எந்த விதத்திலும் சறுக்கி விடாமல் இருப்பதற்கு அபாய எச்சரிப்புகள் போல ஒரு 5 எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டு, எவ்விடத்திலும் எந்த நிலைமையிலும் நானும் நீங்களும், இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் விசுவாச வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்த, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட, தேவனையே நம்பியிருக்கிற, பரலோகத்தை விசுவாசிக்கிற, பாவத்திலிருந்து நீக்கப்பட்ட அனுபவம் உள்ள நானும் நீங்களும் ஆமென் எந்த விதத்திலும் தவறாதபடி அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்தியம் சேரும் வரைக்கும் முடிவு வரைக்கும் நிலைநிற்க இந்த 5 அபாய எச்சரிப்புகளை நம்ம கவனித்து நடக்கின்ற போது ஒருபோதும் ஒருவரும் உங்களை இடர பண்ண முடியாது. அல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் இடறி போகவே மாட்டாங்க. கவனிங்க, உலகத்துல இருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வருவது ஒரு கடினமான ஒரு காரியம்.
மிக முக்கியமான ஒரு காரியம். அது போல இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட சபைக்குள் வந்த பிறகு அவன் கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் கர்த்தரை சேவித்து கடைசி வரைக்கும் காத்திருந்து பரலோகம் சேருகிற வரைக்கும் சபைக்குள்ளே நிலைத்திருப்பது இதை விட முக்கியமான ஒரு காரியம். இந்த ரெண்டு முக்கியமான காரியம் கவனிங்க. ஒரு மனிதனை சபைக்குள்ள கொண்டு வர வைப்பது பெரிய காரியம். அவன் கொண்டு வந்த பிறகு எந்த விதத்திலும் சபை விட்டு போயிடக்கூடாது, உபதேசங்களை விட்டு போகக்கூடாது, ஆண்டவர் விட்டு போக சபைக்குள்ள கர்த்தரோடு நிலைத்திருக்கணும். இது முக்கியமான காரியம். இதுக்காக தான் உபதேசங்கள், ஆராதனைகள், பிரசங்கங்கள், நமக்கு ஆலோசனைகள், புத்திமதிகள், நல்ல வெளிப்பாடுகள், வரங்கள், ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உபதேசங்கள், ஆவியினால கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, இந்த 5 காரியத்தை கூட நம்ம ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறோம். ஒருவேளை இன்னைக்குதான் புதுசா கேட்கிறாங்கன்னா சிலர் கூட அதை புரிந்து கொள்ளலாமே. இது எங்க வந்து எங்க வரைக்கும் குறிப்பிட்டது? ஆதியா இந்த எபிரேய நிருபத்தினுடைய எல்லா அதாவது அதிகாரங்களுக்குள்ள கலந்து இருக்கிறது. முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம். முதல் என்ன அபாய எச்சரிப்புகளிலே முதலாவது என்னன்னு நம்ம பார்த்தோம். முதலாவது எச்சரிப்பு, அபாய எச்சரிப்புகளில் முதலா இருக்கிறது என்னது? நான் தான் சொல்லணும் போல தெரியுது, நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்படி எழுதி வச்சதே எடுத்து பார்த்து திரும்பியே பார்க்கறதே இல்லை, எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்க கொண்டு வரீங்க, கொண்டு போயிட்டு மூடி வச்சுறீங்க, மறுபடியும் வியாழக்கிழமை நோட்டை கொண்டு வரீங்க அல்லது பைபிள் கொண்டு வரீங்க, பைபிள்ல எழுதுனத கூட திரும்பி பார்க்காமலே விட்டு விடுறீங்க போல எனக்கு தெரியுது. சரிங்களா? கொஞ்சம் நம்ம எடுத்து அப்பப்போ பார்த்துக்கணும். சோத்ரம். The first warning, முதலாவது என்னது? முதலாவது டேஞ்சர் ஆஃப் நெக்லெக்ட். முதலாவது அபாய எச்சரிப்பு அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது அபாய எச்சரிப்பு என்னன்னா மந்த புத்தியினால் உண்டாகும் ஆபத்து அல்லது நிராகரிக்கப்படுவதனால வருகிறோம் நெக்லெக்ட். அதான 2ஆம் அதிகாரம் 1-4 இந்த அபாய எச்சரிப்பு கொடுக்கப்படுது. அசட்டை அல்லது மந்த புத்தி தான் அசட்டை. கவனிங்க, எவ்வளவு சொல்றோம், ஒரு சிலர் கேட்டா எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு அந்த புத்தி வந்து நம்ம மழுங்கி போயிருக்கும், உள்ள போகாது, ஷார்ப்னஸ் இருக்காது, உள்ள நச்சுன்னு போற மாதிரி அவங்க என்ன ஜப நிலைமையில ஆவியில இருக்க மாட்டாங்க. அது மாதிரி சிலர் மந்த புத்தியா இருப்பாங்க. மந்த புத்தி என்பது ஆவிக்குரியவங்க கண்டிப்பா பலனற்று போகிறாங்கன்னு பைபிள் இருக்குது. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. சரி, அது மந்த புத்தி. நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை என்னது? அசட்டை இருக்கிறவங்க கண்டிப்பா மந்த புத்தியா இருப்பாங்க. மந்த புத்தியா இருந்தா அசட்டை பண்ணுவாங்க. சரிங்களா? 2ஆம் அதிகாரம் 1-4. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது செகண்ட் வார்னிங், டேஞ்சர் ஆஃப் அன்பிலீவ். சந்தேகப்படுவதனால உண்டாகிற ஆபத்து. எப்போதுமே சந்தேகம், அவநம்பிக்கை அல்லது சந்தேகம் அவநம்பிக்கையோட ஒரு கிறிஸ்தவம் ஓடக்கூடாது. நீங்க கவனிங்க, மிக முக்கியமான ஒரு இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம். சபையில வந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் நிறைய வசனங்களை குறித்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இது எப்படி நடக்கும்? இது நடந்திருக்குமா? இது இப்படி நடந்திருக்குமா? ஏசு இப்படி பிறந்தாரா? இப்படி எல்லாம் அவர் நடந்தாரா கடல் மேல? எப்படி இப்படி 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தாரு? எப்படி மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினாரு? அப்ப நடந்தா இப்ப நடந்திருக்கணுமே. பல காரியங்களை நம்பிக்கை இல்லாம ஒரு கிறிஸ்தவ ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்காங்க நிறைய பேர். சும்மா பார்மாலிட்டிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவநம்பிக்கையில நிறைய பேர் ஓடுறாங்க. அவநம்பிக்கை என்பது என்னைக்கு இருந்தாலும் ஒரு இழப்பு உண்டாக்கணும், அவங்கள தள்ளி விட்டுரும். அதனால சந்தேகப்படக்கூடாது. 3வது வார்னிங் என்னன்னு சொன்னா, தேர்ட் வார்னிங் என்னன்னு சொன்னா, மந்தமாய் கேட்பதனால் உண்டாகும் ஆபத்து. எப்படி கேட்பது? எச்சரிப்பு. மந்தமாய் கேட்கிறது. டேஞ்சர் ஆஃப் நாட் மெச்சூரிங், அதாவது வளர்ச்சி இல்லாத அனுபவத்திலே இருக்குது. மந்தமாய் கேட்டு ஆபத்தை குறித்து மந்தமாய் கேட்கறதுனால உண்டாகும் ஆபத்து. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் 20 வரைக்கும் 5ஆம் அதிகாரம் 11 சரி. 4வதாக பின்வாங்கி போவதனால உண்டாகும் ஆபத்து. 4வது என்னது? டேஞ்சர் ஆஃப் டிராவிங் பேக். 4th வார்னிங், கடந்து செல்வதனால, அதாவது பின்வாங்கி போவதனால உண்டாகிற ஆபத்து. 6ஆம் அதிகாரம் 1-20 வசனம் வரைக்கும்
ஐந்தாவது, நிந்திப்பதினால் உண்டாகும் ஆபத்தை குறித்து எச்சரிக்கிறார். 10ஆம் அதிகாரம் 26 39 வசனம் வரைக்கும். டேஞ்சர் ஆஃப் ரெஃப்யூசிங் காட், தேவனையே நிந்திப்பது, தேவனையே என்ன செய்வது. நிறைய பேர் பாருங்க, ரசிக்கப்பட்டவங்க ஏன்னா அந்த கஷ்டத்தை ஏசப்பா எனக்கு கொடுக்குறாருன்னு தெரியல, ஆனா இவங்க சபைக்கு வருவாங்க. கஷ்டத்தை யாரு கொடுக்கறது சொல்லுங்க? ஏசப்பா கொடுக்குறாரு கஷ்டத்தை. அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாங்களா? ரசிக்கப்பட்ட சபையில நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கஷ்டத்தை ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறது, ஆனா சிக்ஷிக்கிறார். ஏன் சிக்ஷிக்கிறார்னா நம்ம கெட்டு போகக்கூடாது சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. அது வேறு. நம்ம சிக்ஷை நமக்கு தெரியும், ஆண்டவர் தான் செய்யறாங்க. தாவீது சொல்றாரு நிறைய இடத்துல, ஆண்டவர் என்னை சிக்ஷிக்கிறான்னு சொன்னாரு. நம்ம சிக்ஷை மிக நமக்கு தேவை, ஆனா தண்டனை அல்ல நமக்கு. ஆண்டவர் தண்டனை எல்லாம் சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். சரி, ஆறாவது என்னது? மறுதலிப்பதினால் உண்டாகும் ஆபத்தை குறித்து எச்சரிக்கை. 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 21ஆம் வசனம் வரைக்கும் கூறப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு விசுவாசி வாழ தகுந்த 2 இடங்கள் அவன், ஒன்று பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அனுபவம் உடையவராக இருக்கணும், அல்லது யோர்தான் நதியை கடந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வந்த ஒரு அனுபவமாய் பழைய ஏற்பாட்டில் உள்ள அனுபவங்களை போல ஆமென் சில பாடுகள் கஷ்டங்கள் வழியாக வரலாம், அல்லது ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் மேற்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்திருக்கும். இந்த 2 பகுதி தான் ஒரு தேவ பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியா இருக்க முடியும். ஆமென். சரி, 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். இந்த எச்சரிப்புகள் மிக அவசியம். நிறைய பேருக்கு இன்றைக்கு எதை கவனிக்காம போய் எச்சரிப்பு இல்லாம ஒருவர் போன வாரத்துல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சபையில உள்ள ஒரு விசுவாசி வாலிப சகோதரர் 2 குழந்தைகள், ரொம்ப நாளா குழந்தை எல்லாம் கிடைச்சிருக்கு. சகோதரர் ஈபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கீழே ஆஃப் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி மேலே என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த பீஸ் போன அந்த இதுக்கு ஏதோ கட்டிட்டு பீஸ் போடுறதுக்காக அதை ஒயரை இப்படி இழுத்துட்டு மேலே கை எடுத்துருக்கிறாரு. மேலே உள்ள மெயின் லைன்ல கரண்ட் போயிருக்குது. இந்த கை மேலே பட்ட உடனே பாடி ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே தூக்கி வீசப்பட்டாரு. தூக்கி வீசப்பட்டு கீழே 2 காலும் அந்த இடுப்பு கீழே போய் விழுந்தது. இடுப்புல அடி விழுந்தது, காலில் கையில கொஞ்சம் அடி. அந்த இடுப்பு கீழே அடி விழுந்ததுனால 2 காலும் செயல் உணர்வே கிடையாது, செயல் போச்சு. எப்போதுமே இந்த கீழே இடுப்பு அடியில முக்கியமா என்னது சொல்லுவாங்கன்னா, பேக்கில் இருக்குல்ல என்னது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுல அடி விழுந்துச்சுன்னா காலு கீழே 2 காலுக்கு கீழே செயலற்று போகும். 2 காலுமே செயலற்று மீனாட்சி மிஷன் இருக்கிறாருன்னு சொன்னாரு. கவனிங்க, ஒரு சின்ன அவங்க அரசாங்கம் கொடுக்குற அல்லது சின்ன ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, நீ கிளவுஸ் போடாதான் மேல ஏறாதுன்னு சொல்லிக்கிறாங்க. கிளவுஸ்னா வேற இது வரைக்கும் இருக்கும், குறையாம அவனுக்கு இது வரைக்கும் கிடையாது, இது வரைக்கும் இருக்கும். கிளவுஸ் போட்டாரு அவன் ஷர்ட்டை போட்டு தான் இது வரைக்கும் இருக்கும். டச் பண்ணா கூட டக்குன்னு என்ன ஒரு சுருக்குன்னு அடிச்சுன்னு எடுத்துடலாம். கிளவுஸ் போடாம ஏறது தான் ஒரு தவறு. இப்போ மேல கை பட்ட உடனே டோட்டலா பிளட் எல்லாம் டக்குன்னு இழுத்து, ஏன்னா பவர் அதிகமாக கரண்ட் மேல. இது அபாய எச்சரிப்புகளை குறித்து நமக்கு அரசாங்கமோ நம்ம வேலைகளிலோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ கொடுக்கப்படுது. ஆனா நிறைய பேர் கவனிக்காமல் போய் அபாயத்துல விழுந்து விட்டு யாரையோ எதையோ காரணம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்லுவாங்க, இவன் கரண்ட் இவனுக்கு போய் இவன் எனக்கு போன் பண்ணி கூப்பிடாதான் மேலே இருக்க மாட்டேன். அவனே ஒருத்தன் சொல்லுவான், இந்த வீட்டால தான் நான் விழுந்து அப்படின்னு சொல்லியிருப்பான். யாரையோ குறை சொல்லி கொண்டிருப்போம் நம்ம தவறுகளுக்கு. பக்கத்துல உள்ள விசுவாசி தான் அப்படி பண்ணிட்டாரு, இந்த பாஸ்டர் தான் அப்படி சொல்லிட்டாரு, இந்த எங்க வீட்டுல உள்ளவங்க இப்படி பேசுறதுனாலதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி போயிட்டேன். யாரையாவது ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கவனித்து நடக்கணும். அபாய எச்சரிப்புகளை கவனித்து நடக்கணும். ஆவிக்குரிய காலங்களில் நான் வளர்ந்து வருகிற காலத்தில் ஆரம்ப விசுவாசிகளா இருக்கும்போது கொஞ்சம் தெரியாது. வளர்ந்து வரும்போது நிறைய ப்ராப்ளங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் நமக்கு நிறைய தெரிய வரும்போது நமக்கு எச்சரிக்கையா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஏன்னா போனாலும் மாறுபாடமான சந்ததி நடுவில் உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. சரி, பிப்ரவரி 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இந்த ஆபத்துகளை குறித்து நான் கவனமா இருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, நிறைய சபையிலிருந்து பின்வாங்கி போனவங்க, ஆவிக்குரிய காலத்துல விழுந்து போனவங்க,
விசுவாசத்துல விழுந்து போனவங்க, பரிசுத்தத்துல விழுந்து போனவங்க, ரட்சிப்பையே மறுதளிக்கக்கூடிய அளவு விழுந்து போனவங்க, ஜெபத்தை விட்டு விட்டவங்க, ஆரம்பத்துல இருந்து அந்த அன்பை விட்டு விட்டவங்க, அந்த ஜெப ஆவி இல்லாதவங்க, நல்ல தேவனிடத்துல இருந்த அன்பு இல்லாதவங்க, அந்த ஜெபமே என்னன்னு சொல்லி இல்லாம இப்ப வந்து வெறும் வண்டியா ஓடிட்டு இருக்குது நிறைய பேருக்கு. அவங்க எல்லாம் கவனமா இருக்கணும். ஆபத்துல போயிட்டு இருக்கிறாங்க, எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஜெபமும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த வசனம் உள்ள போதான்னு கிடையாது. அன்னைக்கு கூட ஒரு அன்பு கூர்ந்த ஒரு ஆராதனை பண்றது கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் வந்து அபாய எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, கவனிக்காம போயிட்டே இருக்கிறாங்க. நாம் அப்படி இல்லாதபடி கவனமா இருப்போம். 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம். 11ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். 5வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு 5வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். கவனிக்கிறேன். இந்த எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற போது விசுவாசம் என்கிற வேத பாடசாலைக்குள் நம்ம நுழைந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது என்னது? விசுவாசம் என்கிற ஒரு பல்கலைக்கழகம். இந்த 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தின் கிரியைகளில் பல நிலைகள் உண்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். விசுவாசத்தின் கிரியில பல கலைகள் உண்டு. 2 வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தினுடைய கிரியைகளில் பல நிலைகள் உண்டு. விசுவாசத்தினுடைய கிரியைகளில் பல கலைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கையாண்டு பல சாகசங்களை புரியலாம். விசுவாசத்தினுடைய அந்த நிலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தரம் இருக்கு. நிலைகள் உண்டு, அதுல பல கலைகள் உண்டு. விசுவாசம் ஆவியில அவங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு விசுவாச உணவுகளா இருக்கிறாங்களோ அதை கொண்டு சில காரியங்கள் அவங்க நிலையில இருப்பாங்க. அதனாலதான் 2 வாழ்வார்த்தை சொன்னேன். நிலைகள் உண்டு, அதுல கலைகளும் உண்டு. விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நடை போடவும் முடியும். விசுவாசத்தினால ஒரு மனுஷன் நடக்காமல் அமர்ந்திருக்கவும் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 46ஆம் அதிகாரம் 46வது சங்கீதத்துல வாசிக்கும் போது, தேவன் நமது அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதனுடைய ஜலம் பொங்கி பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷத்தையும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்குடிகளை நடத்துகிற கட்டமைய செடிகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த சங்கீதத்தை நீங்க நல்லா வாசித்து தியானிப்பீங்கன்னா 2 வார்த்தை நாம சொன்னோம் பாத்தீங்களா? ஒரு மனிதன் விசுவாசத்துல நடை போட முடியும், இல்லைன்னா ஒரு மனுஷன் விசுவாசத்துல உட்கார்ந்து ஆண்டுகிட்ட அவன் வந்து காரியம் சாதிக்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யுத்தங்களை ஓய பண்ணுவேன், ஈட்டியை முறிப்பேன், வில்லை உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அமர்ந்திருந்து, அப்போ ஒரு தேவ பிள்ளை ஒரு சைலண்டா விசுவாசத்துல இருந்து சில காரியங்களை அவங்களால சாதிக்க முடியும். விசுவாசத்துல ஓடி சில காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். அல்லேலூயா. கவனிங்க, விசுவாசத்தில் நடைபோட முடியும்னு பார்க்கிறோம். இது ஒரு ஆழமான சத்தியம். விசுவாசம் என்பது ஒரு என்னது? கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. கடலின் ஆழத்துல சென்று முத்தெடுக்கிறாங்க. முத்தெடுக்கிறது போன்றது. கடல் ஆழத்துக்கு போனதான் முத்தெடுக்க முடியும். சரிங்களா? அந்த முத்துக்காகவே சென்று செத்து மடிந்தவர்களும் உண்டு. முத்து எடுக்க போனவங்களும் செத்து மடிந்தவங்களும் உண்டு. முத்து எடுத்து கொண்டு வந்து வாழ்கிறவர்களும் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம் கிடைக்காமலே செத்து மடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. என்ன போனாலும் விசுவாசம் தான் வர்றதில்லை. என்ன போதனை பண்ணாலும், என்ன சொன்னாலும், ஜெபம் பண்றதுல வந்திருக்குதா, கொடுக்கறதுல வந்திருக்குதா, வேதம் வாசிக்கிறதுல வந்திருக்குதா, குறிப்பிட்ட நேரத்துல வந்திருக்கிறதா பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். குறை சொல்வதற்கல்ல, நம்ம புரிந்து கொள்வதற்காக, நம்ம செயல்படுவதற்காக. அப்போ இதுல வந்துட்டு விசுவாசத்திலே எவ்வளவு போதிக்கப்பட்டாலும் வராத நபர்களாகவே நம்ம இருப்போம் என்றால், குறிப்பாக ஒரு 6வது நேரத்தை வைத்துக்கொள்ள, அதிலே ஒரு ஆளை வந்து நம்ம என்ன செய்யலாம், பினிஷ் பண்ணிடலாம்.
அது அவங்களுடைய ஆர்வம் தான். சிஎஸ்சிக்காரன் பார்த்தா 7 மணிக்குன்னா கரெக்டாக போயிடுறாங்க. ரோமன் கத்தோலிக்கு 6 மணிக்குன்னா கரெக்டாக மணி அடிக்கிறவங்க. பெந்தகோஸ்தக்காரன் 7:30 மணிக்குன்னா நீங்க போறீங்க. 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி. வேலைக்கு போறவங்க நான் விட்டுருவேன். வேலைக்கு போறவங்க டச் பண்ணவே மாட்டேன். அப்படி போயிட்டு ஓடி வராங்களா அவங்க பாக்கியவான்கள். அவங்களுக்காக இசப்பா அதிகமாக துதிப்பேன். அல்ல சொல்லுங்களேன். ஏன்னா அது நடுவிலும் ஓடி வராங்கன்னா அவங்க லேட்டா வந்தாலும் ஓடி வரீங்க. வேலையில் வந்திருந்து வரீங்க. நீங்க என்ன சூழ்நிலை தெரியாது. ஆனால் நல்ல கவனிங்க, வேலையே இருக்காது. வீட்டில் இருப்பீங்க. பகல் முழுவதும் சாயந்தரம் போய் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஊதிட்டு போன் எடுத்து பேசிட்டு காலத்தை போயிட்டு வரீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே நீங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. விசுவாசத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்க. என்ன ஆயுதம் இருக்குது, என்ன ஆர்வம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, என்ன அதுக்காக நம்ம போராடுறோம், விசுவாசத்தை எப்படி நம்ம காண்பிக்கிறோம், அதுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம். போதிக்கப்படுறவங்க இவ்வளவு பாசம் சொல்றாரு, நமக்குள்ள என்ன பயம் இருக்குது. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன லிஸ்ட் விட்டுருங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு நான் எப்பவுமே அதுல முதல்ல அவங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு விடுதலை கொடுத்துட்டு அவங்க வர்றாங்கன்றதையே ஒரு சந்தோஷப்படுவோம். அது வேற. ஆனால் நீ இருக்கிறவங்க கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தாத முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா அப்படின்னா ஒரு விசுவாச அளவுல தான் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா என்னையும் நான் சொல்லுவேன், உங்களையும் சொல்லுவேன். நான் லேட்டா வந்தாலும் என்னையும் நான் சேர்த்து கொள்வேன். அதில் நான் எப்போதுமே மறைக்க மாட்டேன். என் பலவீனத்தை நான் ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுத. தேவன் சமூகத்துல பலவீனத்தை ஒத்துக்கொள்ளணும்னா பெருமை இருக்கும், இல்லைன்னா பிடிவாதம் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். தவறுகளை தேவ சமூகத்துல நான் அப்படியே அப்பட்டமா ஒத்துக்கொள்ளுவேன். ஒத்துக்கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசம் எப்போதுமே ஒத்துக்கொள்ள விட மாட்டான். அல்லேலூயா. சரி, வேதத்திலே இன்று நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களிலும் விசுவாசம் செயல்பட்டு கொண்டே இருக்கு. விசுவாசம் எங்க துவங்கிச்சு நம்ம பார்த்தோம் 11ஆம் அதிகாரத்துல. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்து ஆரம்பித்து ஆவியில விசுவாசம் ஆரம்பித்தது. எங்க விசுவாசம் ஆரம்பித்தது? விசுவாசம் வளரணும், விசுவாசம் இருக்கணும்னா வேதத்தை அதிகமா படிச்சா தான் வரும்னு பார்த்தோம். இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். வேதத்தில் இன்றும் விசுவாசம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அது இருந்து கொண்டே இருக்குது. இந்த நாள்களில் விசுவாசம் செயல்பட்டு கொண்டே இருக்குது. இதுவரை சரித்திரத்துல கணக்கெடுத்து சொல்லுகிறாங்க 14 கோடி பேர் ரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள் இன்று வரை. அதாவது போன வாரத்துல ஒரு செய்தியில நான் கேட்டேன், எவ்வளவு பேரு? 14 கோடி நபர்கள் ரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள் அல்ல, இவங்கெல்லாம் ஏதோ முட்டாள்தனமானவர்கள் அல்ல. விசுவாசத்துக்காக வாழ்ந்து தேவனுக்காக தன் உயிரை கொடுக்க முன் வந்தவர்கள் இத்தனை கோடி பேர் சரித்திரத்துல இப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுத்து சொல்றாங்க என்பதை நாம் அறிகிறோம். இன்னும் விசுவாசத்தினால வாழ்கிறவர்கள் 116 கோடி என்று நாம் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்துல வாழ்றவங்க எத்தனை பேர் சொல்லலாம்? 116 கோடி நான் சொல்லுவேன். 16 கோடி இறந்து போனாங்க, ஆனா 100 கோடிக்கு மேல விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. விசுவாசம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் விசுவாசத்தினாலதான் நாம வந்திருக்கிறோம். இயேசுவை காணவில்லை, ஆனா இயேசுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி அவருக்காக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். பரலோகத்தை காணவில்லை, பரலோகத்தை நம்புகிறோம். இயேசுவை காணவில்லை, இயேசு கொடுத்த ஆமென் என்ன வார்த்தையை நம்புகிறோம். ஆமென் இயேசு சொன்னாரு போய் பரிசுத்த ஆவி அனுப்புறேன்னு சொல்லி அந்த ஆவியானவர் நம்ம கண்ணில் காண முடியல, நம்ம பெற்று அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்குது. அப்ப விசுவாசம் இன்றைக்கு விசுவாசம் என்னன்னா விசுவாச வாய்க்கால் வழியாகவே சபையானது ஓடிக்கொண்டிருக்குது. சொல்லுங்க. கவனிங்க. இப்போ உதாரணமாக 100 கோடி பேர் இருக்கிறாங்க விசுவாசிகள் வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு உலகத்துல குறைந்தது 1996 வருஷத்தினுடைய கணக்குப்படி உலக மக்கள் தொகை 600 கோடி. 1996 அன்றைக்கு 600 கோடி மக்கள்ல எவ்வளவு கிறிஸ்தவம்னு சொன்னாங்கன்னா 300 கோடி கிறிஸ்தவம்னு சொன்னாங்க. 300 கோடி கிறிஸ்தவர்கள்ல ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் எவ்வளவுன்னு சொன்னா அன்றைக்கு சொல்லும் போது அன்றைக்கு 1996 ஒரு சென்சஸ்ல நான் படிக்கும் போது நான் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அன்றைக்கு 300 கோடி பேர்ல இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சைனர், சீக்கியர், தேவன் இல்லை என்று சொல்லுகிற என்னது
அப்படி ஒரு கூட்டம், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் 300 கோடி கிறிஸ்துவங்க. இந்த 300 கோடியில ஆவிக்குரியவங்க எத்தனை பேர்னு சொன்னா 1996 நான் சொல்றேன், 80 கோடி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியான பெற்ற பெந்தகோஸ்தக்காரர்கள் இருந்தார்கள் என்று அன்றைக்கு ஒரு சென்சஸ்ல சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு நான் சொன்னேன் 100 கோடின்றது நம்ம குறைவுதான். 1996 இன்றைக்கு எவ்வளவு வருஷங்கள் போயிடுச்சு. இப்போ 100 கோடி இல்ல 150 கோடி வைத்துக் கொள்ளுங்களேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், கிறிஸ்தவங்க பெந்தகோஸ்தக்காரர்கள் ஆவிக்குரியவர்கள் நம்ம என்ன சொல்றோம்னா, அநேகர் நாங்க சிறுபான்மை ஆண்டவரே, நாங்க தான் கொஞ்சமா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்க தான் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இருக்கிறோம். மற்ற எல்லா சமயத்தை காட்டிலும் நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை உடையவர்கள் இந்த உலகத்தில் அதிகமான பேர். மற்ற எல்லா சமயத்தையும் குறிப்பா எடுத்து போட்டா, இயேசுவை ஆராதிக்கிற, ரத்தத்தால் மீட்கப்பட்ட, இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை நம்பி வாழ்கிற மக்கள் தான் இந்த உலகத்துல இன்னைக்கு அதிகமான கூட்டம். எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க அந்தந்த குரூப் சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா மற்ற எல்லா கூட்டத்தை விட இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம் தான் பெரிய கூட்டம். நீங்க உங்க சுற்றிலும் உள்ள சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க தெருவில் உள்ள மக்களை பார்க்காதீங்க, உலகம் முழுவதிலும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம். இது எல்லாம் எப்படி போய் கொண்டு வந்தா, விசுவாசம் என்கிற வாய்க்கால் வழியாகவே சபையானது. விசுவாசம் என்கிற வாய்க்கால் வழியாகவே விசுவாச மக்கள் அத்தனை பேரும் பரலோகத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். அப்ப விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்த்து மன்னிப்பிட்டு நம்மை குறைந்தவர்களாக நீங்க எண்ணிவிடக் கூடாது. விசுவாச பள்ளியில வகுப்பில் இருக்கிறவர்கள் சாதனைகளை படைத்திருக்கிறாங்க. இந்த 11ஆம் அதிகாரம் இந்த விசுவாச பள்ளியில சாதனை படைத்தவர்களை பற்றி விளக்குகிறது. எல்லாரும் ஒரே விதமான சாதனைகளை செய்யவில்லை. நல்ல கவனிங்க, 2 வார்த்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருமே விசுவாச வீரர்கள் தான், ஆனா எல்லாருமே ஒரே விதமான காரியங்களை செய்யல. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் வேறு வேறு காரியங்களில் விசுவாசத்தினால பெயர் பெற்று விளங்கினாங்க. அல்லேலூயா. நாம் தேவன் மேல வைத்த விசுவாசத்தினால ஒருவர் நிறைய வியாதிகளை குணமாக்குற ஒரு வீரரா இருக்கலாம். பல பெரும் எதிர்ப்புகளை மேற்கொண்டு தேவனுக்காக அதிகம் கொடுத்த ஒரு தேவனுடைய மனிதர் தாவீதை போல அப்படிப்பட்ட விசுவாசம் சிலருக்குள்ள இருக்கலாம். அதிகமான ஆத்துமாக்களை சபையில கொண்டு வந்து சேர்த்த ஒரு விசுவாச வீரரா இருக்கலாம். துன்பம், பாடு, வேதனைகளை மேற்கொண்டு யோபுவை போல இவைகளெல்லாம் மேற்கொண்டு இருக்கிற விசுவாச கூட்டத்துல நீங்கள் இருக்கலாம். எல்லா தரித்திர நிலைமையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் மேற்கொண்டு இன்னைக்கு வசதி படைத்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசத்தினால மேற்கொண்ட ஒரு வாழ்க்கையில சிலர் இருக்கலாம். ஐஸ்வர்யத்தை விசுவாசத்தினால பெற்ற சாலமோனை போல இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்கலாம். இன்னைக்கு கூட நான் ஒரு சாட்சி கேட்டேன். மைசூர் பகுதியில ஒரு கிராமத்தை காட்டுகிறாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க. நான் சொல்றாங்க, நம்ம சர்ச்சையாகவும் ஒவ்வொரு வீடு கேட்டுக்கிறாங்க. யார் தெரியுமா? நரிபுரவர்கள். எப்படி இவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால கழுவப்பட்டு விசுவாச வாழ்க்கையில வந்து ஜெபம் பண்ணி, என் தேவன் என்னை மாற்றுவார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என் தரித்திரத்தை சுமந்தார், என் தேவன் எனக்கு ஞானத்தை கொடுப்பார், புதிய தொழிலை கொடுப்பார், என்னுடைய ஜாதி நிலைமை விட்டு என்னை மாற்றுவார், என் பாரம்பரியத்தை மாற்றுவார், என் நிலைமை முழுவதும் மாறி என் வாழ்க்கையில என் தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசித்து வந்தேன். அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. நம்ம ஏதோ வேற கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போறேன், ரசிக்கப்பட்டு வரலாம் போனோம். இந்த உலகத்துல ஆசீர்வாதம் வேண்டாமா? ஒரு வியாதியை குணமாக்குற ஒரு வல்லமை வேண்டாமா? ஜெபிக்கிற ஒரு தேவர்களை எழுப்ப வேண்டாமா? பிரகாசிக்க வேண்டாமா? ஒரு வீட்டிலே இருக்கணுமா? உங்களை பற்றி இந்த ஊர், இந்த தேசம் முழுவதும் சொல்ல வேண்டாமா? உங்க பேர் புகழ் பெற்று விளங்க வேண்டாமா? உன் பேரை பெருமைப்படுத்த அங்கே சொன்னாரு, ஆபிரகாம் சொன்னது போல பேர் விளங்க வேண்டாமா? விசுவாசத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, விசுவாசத்துல சாதித்து கொண்டிருக்கிறாங்க. தரித்திரங்களெல்லாம் ஏறி மதித்து ஐஸ்வர்யவான்களா நடந்து கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பிச்சை எடுக்கிறவங்க, நரிபுரவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் விசுவாசத்துல இயேசுவை ஆராதிக்கிறவங்க அல்ல, தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்காய் பிரகாசிக்கிற மக்களா இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, ஒன்றும் இயலாதவர்கள் போல இருக்கக்கூடாது, விசுவாசம் இல்லாதவர்கள் போல இருக்கக்கூடாது. இன்னும் சிலரை சொல்லலாம், எதிரிகளினுடைய சேனைகளை முறியடித்து கிதியோன்களை போல விசுவாச கூட்டம் ஒன்று காணப்படலாம். ஒவ்வொருவரும் வேறு வேறு சாதனைகளை புரிந்தாலும் எல்லாரும் விசுவாசம் என்னும் ஒரே அஸ்திவாரத்தின் மேல நின்று வேறு வேறு காரியங்களை சாதித்திருக்கிறாங்க.
விசுவாசம் இல்லாம இது ஒண்ணும் நடக்காது. புரியுதுங்களா? விசுவாசம் இல்லாம இது ஒன்றும் நடக்காது. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அதை கேட்கிறோம், எனக்கு விசுவாச ஆவி எனக்கு எவ்வளவு இருக்குது ஆண்டவரே, நான் உண்மையை விசுவாசிக்கிறேன். ஆண்டு சொல்றாரு இல்லையா, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும். ஸ்டீவன் சுரேஷ் அவர் பேர், அது 6ஆம் வகுப்பு தான் படிச்சாரு. அவருடைய சாட்சி சொல்றாங்க, அவங்க சபையில 7000 பேர் இருக்கிறாங்க, கூட 45 ஊழியர்களை வச்சிருக்காரு. 6ஆம் வகுப்புங்க, படிப்பேராத முட்டாள். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மண்ணில ஒண்ணே ஏறாது. ஹீலிங் பவர் அவர்கிட்ட மரித்தவங்க உயிரோடு எழுந்தது மட்டும் இல்ல, அவங்க சபையில் உள்ளவங்க கூடி கூடி ஜெபம் பண்ணி இதுவரைக்கும் அவங்க சபையில மட்டும் 55 பேர் உயிரோடு எழுதிருக்கிறாங்க. முடியுமா? நம்ப முடியுமா? ஒரு தலைமணிக்கு எத்தனை போராடி கொண்டது தெரியுமா? இன்னைக்கு போக முடியாம விசுவாசம் தான். விசுவாசத்தை பற்றி கேள்விப்படுகிறோம், விசுவாசம் போதிக்கப்படுது, வேதத்தை கையில வச்சிருக்கிறோம். நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபை ஆராதனை பார்த்தா அவ்வளவு ஆவியில பயபக்தி, அவ்வளவு விசுவாசம். வசனங்களை கேட்கறத பார்க்கும்போது வேற ஒண்ணுமே இல்லை. எப்படி அற்புதம் நடந்ததுன்னா, வேதத்தை போதிக்கிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்றார். அல்லேலூயா. அதுக்காக ஒரு ஜெபமே கிடையாது, அற்புதம் செய்யணும்னு சொல்ற கேள்வியாக கிடையாது. நாங்க உடைய பிள்ளையாண்டவரே, நீ எங்களுக்காக மனிதனானே, கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த எங்கள் பாடுகள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு எங்க பாவங்களை போக சிலுவையில வந்து மரித்து நீரே ஜீவனை கொடுக்கிற தேவன் என்பதை பிரசங்கம் பண்றாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாஸ்டர் போய் சில ஜெபம் பண்ணுவாங்களாம், பாஸ்டர் உங்களை போல நாங்களும் பெரிய சபை ஆகணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானது தான் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானது தான் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? உங்களை ரட்சித்த தேவன் தான் என்னை ரட்சித்தார், என்னை ரட்சித்த தேவன் தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உங்க விசுவாச குறைவுல நீங்க எதையோ ஒரு இடத்துல விட்டுட்டு எதையோ ஒரு இடத்துல பார்த்துட்டு ஓடிக்கொண்டிருந்தா அது வந்து யாரோ ஒரு சில ஊழியக்கார இடத்துல மட்டும் வல்லமை இல்லை, எல்லா ஊழியக்கார இடத்துலயும் தேவன் அந்த வல்லமை வச்சிருக்கிறாரு. அவங்க பயன்படுத்துற விதம் அப்படி, அவங்க எடுத்து அந்த விசுவாசத்தை காண்பிக்கிற விதம் அப்படி. அல்லேலூயா. அப்படி சொல்றாங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் என்கிற மாபெரும் வாய்க்கால் வழியாக சபையானது பரலோகத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் இன்னைக்கு 5ஆம் வசனத்தை கொஞ்சம் டச் பண்ணிட்டு 6ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். 5ஆம் வசனம் நம்ம போன வாரம் வாசிக்கல, 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. எல்லாரும் சேர்ந்து படிங்க. நான் ஏதாவது வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஏனோக்கு சாட்சி பெற்றான். இன்னைக்கு ஒருவன் மரித்த பிறகு அடிக்கிற வால் போஸ்ட் போல பேனர் போல கிடையாது. இன்னைக்கு செத்து போன பிறகு இவ எங்க மோட்ச பதவி அடைந்தார், இவர் இரக்கம் உள்ளவர், இவர் பெரிய தியாக குணம் உள்ளவர் என்று சொல்லி செத்து போன பிறகு போஸ்ட் அடித்து பெரிய இரங்கல் எல்லாம் போடுவாங்க. அப்படி செத்து போன பிறகு போஸ்ட் அடித்து ஒட்டப்பட்டவர் அல்ல, பேனர் வைத்து பாராட்டப்பட்டவர் அல்ல. இவர் மரிப்பதற்கு முன்பே சாட்சி பெற்றவர், மரிப்பதற்கு முன்பே சாட்சி பெற்றவர். இப்போ நம்ம சபையில எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்போ உங்களை குறித்து மறிக்கிறதுக்கு முன்னால நான் உங்களை குறித்து சாட்சி சொல்லுங்க பாஸ்டர்னு சொன்னா நான் என்ன சாட்சி சொல்லுவேன்? எப்படி ஒவ்வொருவரை குறித்து என்னென்ன சாட்சி விளங்க பண்ணுவேன்? உங்களை புகழ்ந்து பட்டம் கொடுக்கணும் அல்லது உங்களை சாட்சி சொல்லணும்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? உயிரோடு இருக்கும் போதே சாட்சி பெறணும். ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். தேவனே சாட்சி கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களில் சொல்லப்படுது. இதே சாட்சியை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போது சாட்சி கொடுத்தார். வாசிங்க அந்த வசனம் 16-17 3ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் எடுத்து வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின போது இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஆமா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். சாட்சி
என்ன சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர்? அங்க ஏனோக்கு குறித்து என்ன சாட்சி கொடுத்தாரு? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அந்த சாட்சி தான் பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். இயேசுவை குறித்து இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் உண்டானது. அப்போ பிரியமானவர் என்று உயிருடன் இருக்கும்போது அவன் பெற்ற சாட்சி அதிபயங்கரமானது. நீங்கள் சபையில உங்களின் சாட்சி எப்படிப்பட்டது? ஒருவேளை என்னை கேட்டா நான் சொல்றது விட்டுருங்க. உங்களை பற்றி சபையில எப்படிப்பட்ட சாட்சி விளங்கும்? ஸ்தோத்திரம். நம்ம இதை பார்த்தா தானே விசுவாசம் விளங்கும். எப்படி நீங்க சிந்தித்து பாருங்க, நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? கீழ்ப்படியாதவன், பேராசக்காரன், மாய்மாலக்காரன், புரட்டு பேசுகிறவன், அரைக்குறை விசுவாசி, கஞ்சாமுட்டி கருமையா இருக்கான், இரக்கம் இல்லாதவன், பாவி, குடிகாரன், பெருமை பிடித்தவன், அல்ல பிரயோஜனமற்ற ஒரு விசுவாசி, சோம்பேறி, சாக்குபோக்கு சொல்றவன், எப்போதுமே ஒத்து வராத ஆளு, அல்லது தூங்குகிற விசுவாசி, இப்படியா பேர் எடுக்கணும். நம்ம குறித்து இப்படி சொல்லுவாங்களா சாட்சி? இப்படிப்பட்ட சாட்சி வந்தா நல்லா இருக்குமா? இதுவா நம்முடைய சாட்சி? அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. நம்ம குறித்து என்ன சாட்சி சொல்லப்படணும்? நம்ம குறித்து என்ன சாட்சி? இப்படிப்பட்ட சாட்சிகளா கேட்க தேவன் விரும்புகிறார். பிரயோஜனமற்ற விசுவாசி நம்ம பார்த்து சொல்லணுமா? சபையில ஊழியக்கார விசுவாசி சொல்லணுமா நம்ம பார்த்து? உங்களை குறித்து இந்த சபையில் உள்ளவங்க மற்றவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? நீங்க ஏனோக்கு விட்டுருங்க, ஏனோக்கை வச்சு பார்க்கணும். நானும் விசுவாசி தான், அவரும் விசுவாசி தான், சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனை விசுவாசி தான். அவன் விசுவாசத்தினாலே ஏனோக்கு காணப்படாமல் தேவனை எடுத்துக்கொண்டார். தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் உயிருள்ளவன இருக்கின்ற போது தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி எப்படி இருக்குது? நான் ஜெபிக்கிறவன். உங்களை பார்த்து சபையில இந்த விசுவாசி ஜெபிக்கிறவர், எப்போதும் வேதத்துல பிரியமா இருப்பாரு, நல்ல பைபிள் படிப்பாரு, இவர் எப்போதும் சபைக்கு தவறாம வருவாரு, இவர் எப்போதுமே அவன் நல்ல கீழ்படுகிறவர், இவர் நல்ல சுத்தமான விசுவாசி, இவர் நல்ல பரிசுத்தம் உள்ளவர், இவர் நல்ல ஒழுக்கம் உள்ளவர், நல்ல வாக்கு மாற மாட்டாரு, எப்போதும் ஆலயத்தில் இவரை பார்க்கலாம், ஊழியத்துக்கு எப்போதும் தோல் கொடுக்கிற விசுவாசி, இவரை பார்க்கும் போது எப்போதும் ஆலயத்தில் இருப்பார், யாருக்கு எந்த காரியத்தில் இடர்கள் பண்ண மாட்டாரு, உத்தமமான ஒரு விசுவாசி இந்த சபையில. இவருக்கு போலதான் நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம குறித்து சாட்சி சொல்ல முடியும் என்றால் நாம் பாக்கியவான்கள். எந்த காரியத்தை குறித்து நம்ம குறித்து சாட்சி கொடுக்கிறது சபை. உங்களை என்னை குறித்து என்ன விசாரிக்கிற அன்புள்ள விசுவாசி, உத்தமமான விசுவாசி, நீதிமான இருக்கிறார், அன்புக்கு அடையாளம்னா இவருதான், இரக்க குணம் உள்ளவர், அவ்வளோ சகிப்புத்தன்மை உள்ளவர், நேர்மையான ஒரு விசுவாசி, தர்ம வீரர் இவர் தான். இப்படி எல்லாம் சொல்லி ஒரு தர்மம் பண்ற ஒரு இரக்க குணம், ஒரு காரியத்தை சொல்லிட்டா உடனே மனம் உடைந்துருவாரு, ஒரு ஊழியத்தை குறித்து சொன்னா அப்படியே அந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வந்துருவாரு. அந்த மனம் இரக்கம் உள்ள குணம் உள்ளவர், எதையுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை அல்ல தட்டாதவர் என்கிற ஒரு சாட்சி நமக்குள்ள யாராவது நம்ம பார்த்து சொல்லுவாங்கன்னா அது பாக்கியமான ஒன்று. என்ன கேள்வி வரமாட்டேங்குது இருக்குது. அதாவது பணம் இருந்தா தான் இந்த சாட்சி எல்லாம் வரணும்னு கிடையாது. நல்லா கவனிங்க. நீ பணக்காரர் இருந்தா தான் அந்த சாட்சி எல்லாம் பெற முடியுமா? பணக்கார விசுவாசி தான் அந்த சாட்சி பெற முடியுமா? இப்படி கிடையாதுங்க. தொற்காலத்துல ஒரு பெரிய பணக்காரியா, பழைய துணி தைக்கிற ஒரு சகோதரி, ஒரு தையல் மிஷின் வச்சிருந்தா, எல்லாரும் செத்து போன பிறகு கூடி வந்து நிக்கிறாங்க. அவன் தைச்சு கொடுத்த வஸ்திரத்தை பார்த்து, எளிமையானவன், தைக்கிறது கூட வசதி இல்லையே, நீ கொண்டு வாக்கா, நான் தைச்சு தரேன். அம்மா நீ கொண்டு வாமா, நான் தைச்சு தரேன். நீ பணம் கொடுக்காதம்மா, நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, எனக்காக ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சபையில் உள்ள விசுவாசி எளிமையானவங்களுக்கு எல்லாம் துணி தைச்சு கொடுத்திருந்தா. அவன் எல்லாம் சுத்தி வந்து நின்றாங்களா. ஒரு சாட்சி. உயிரோடு வாழணும், பணம் 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 என்கிறாங்க. அவன் ஏழ்மையானவதான், பணக்காரர் இருந்தனால அதை செய்தாங்க. அப்படி கிடையாது. இருக்கிறது போத எனக்கு ஏசப்பா தருவாரு. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. என்னை உங்களை தேவ வார்த்தைகள் மாற்றி அமைக்கவில்லை என்றால், நாம் கேட்டு கொடுக்கிற வசனங்கள் என்னை உங்களை உணர்த்துவிக்கவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒருவேளை ஏமாற்று போகிறவர்களா ஒருவராக கூட்டத்தில் ஒருவராக இருந்து விடக்கூடாது. வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படுவது, ஆவியானவர் நம்ம உணர்த்துவது, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம கேள்விப்படணும். இந்த சகோதரியா நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த சகோதரனா எப்போதும் சபையில மற்றவங்களை விசாரிப்பாங்க. இந்த சகோதரியா எப்போதும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சகோதரியா நிறைய சபையை பராமரிக்கிற ஒரு சகோதரி. இந்த சகோதரியா, இந்த சகோதரனா இவர் எப்போதும் ஊழியத்தை தாங்குகிறவர். எவ்வளவு பாடு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் முறுமுறுக்காத ஒரு விசுவாசி. இப்படி சபையை தாங்குவார், எப்போதும் ஊழியத்துக்கு வலதுகரமா இருப்பார். ஒரு சாட்சி நம்மை பற்றி சொல்ல முடியுமா? இன்றைக்கு
ஒருவேளை உங்களை குறித்து சொல்ல முடியும்னா நீங்க பாக்கியவாங்க அப்படின்னு சொல்லுங்களா. நானும் உங்களை குறித்து சில காரியங்களை சொல்லலாம். சின்ன சின்ன காரியங்களை நீங்க செய்யுங்க, என்னன்னு சொல்லல, குற்றம் சாட்டுவதல்ல. ஆனால் என்னை குறித்து உங்களை குறித்து வெளியரங்கமாக என்ன சாட்சி சபையில் சொல்லுவார்கள். ஒரு விசுவாசி உங்களை பற்றி கேட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். எனக்கு தெரியாது, ஒரு முறை காமராஜரை பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகையாளர் வந்தாரு. ரொம்ப நாளா பேட்டி எடுக்கணும், இவரை பற்றி பேசணும், இவர்கிட்ட பேட்டி எடுத்து ஒரு பேப்பர்ல போடணும். அவர் பேட்டி எடுக்க வந்து சொன்னாரு, ஐயா உங்களிடத்துல நான் ஒரு பேட்டி காண வந்திருக்கேன். உங்களுக்கு இருக்கிற உத்தமத்தை குறித்து, நீங்கள் மக்கள் மேல இருக்கிற அந்த இரக்கத்தை பற்றி, உங்களிடத்துல காணப்படுகிற அந்த கருணை குணத்தை பற்றி நாங்கள் மெச்சி கொள்ளுகிறோம். இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க இதை பேச்சு எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லி நிறைய அவரை புகழ்ந்து பேசி கொண்டே இருந்தாரு. காமராஜர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே உட்கார்ந்து கொண்டே இருந்தாரு. உட்கார்ந்துட்டு கடைசியில் சொன்னாரு, நீ சொல்ற காரியம் எல்லாம் ஒருவேளை இப்போ என்ன நீ புகழ்ந்து பேசுறதுக்கு இதெல்லாம் தகுதியானதா இருந்தாலும் கூட, ஒருவேளை நான் திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்று உங்களை போல ஒரு குடும்பத்தை வைத்து, ஒருவேளை என்னுடைய சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, என்னுடைய பிஏ, அவனை போல ஒரு குடும்பத்தை உடையவனா இருந்தா இப்படிப்பட்ட சாட்சிகள், இப்படிப்பட்ட புகழ்ச்சி, இப்படிப்பட்ட பாராட்டு எனக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போ பாராட்டத்தக்கவன் நான் இல்லைன்னா ஒரு பிரம்மச்சாரி தனியா இருக்கிறேன். அதனால இந்த பாராட்டுகள் எல்லாம் என்னுடைய பிஏ இருக்கிறான் பிறகு அவனுக்கு போய் கொடுங்க, அவன் தான் இந்த பாராட்டுகள்லாம் உரியும் அப்படின்னு சொன்னாரு. சூழ்நிலையில ஒரு மனுஷன் விசுவாசியை காட்டலாம், அது வேற. அவர் நல்லா புரிஞ்சு சொல்றாரு. சூழ்நிலையில ஒரு விசுவாசி, ஆனா ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு பாடம் வரும்போது எப்படி நம்ம விசுவாசம் விளங்குது. கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வான்னு 12 பேரும் சொல்றாங்க. 12 பேரும் பார்த்துட்டு சொல்றாங்க, திரும்பி வந்து, ஐயா பழம் நல்லா தான் இருக்குது, தேசம் பார்த்தா பளபளப்பா வளவளப்பான நல்ல தேசம் தான், வெட்டாத கிணறுகளும் நடாத தோட்டங்களும் திராட்சை தோட்டங்களும் ஒலிவ மரங்களும் தோப்புகளும் இருக்கிறத பார்த்தா தேவன் உண்டாக்கின ஏதோதை போல அவ்வளவு நல்லா இருக்குது. ஆனால் அங்க இருக்கிறவங்க ஏனோக்கியர், நெடியவர்களும் பலசாலிகளுமா இருக்கிறாங்க, அவங்களை எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த வந்து 10 பேர்ல துர்சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. 10 பேரும் எதற்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு வேற ஒண்ணுமே பேச தெரியல. 2 பேருக்கு யோசுவாவும் காலேபுக்கும் ஒண்ணுமே பேச தெரியல. கடைசியில ஒரு என்ன சொன்னாங்க, நீங்க இப்படி எல்லாம் அழுது மக்களுடைய மனதெல்லாம் கெடுக்காதீங்க, மக்களுடைய தைரியத்தை எல்லாம் கெடுத்துடாதீங்க, மக்களுடைய மனதெல்லாம் நீங்க என்ன செய்ய புண்படுத்தாதீங்க. தேவன் நம்மள பிரியமா இருந்தா இந்த தேசம் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் அழைத்து வந்திருந்தா அங்க கொண்டு போய் நம்ம சேர்ப்பார். இதுதான் விசுவாசம். இது என்னது, ஒரு காரியத்தை நம்ம துவங்கிட்டா அது முடிக்கிற வேலை அவருடைய வேலை. அவர் ஒரு வேலை முடிக்காத போனாலும் நான் முடிச்சிருவேன். கத்தருக்காக சோத்திரம் சொல்லுங்க. ஒருவேளை அவர் முடிக்கணும்னாலும் அந்த காரியத்தை நானும் முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஆண்டு கிருபை தருவார். சோத்திரம். சில காரியங்கள் நம்ம தீர்மானம் எடுப்போம், நல்லா கவனிங்க. சில காரியங்கள் தீர்மானம் எடுப்போம், நடக்காத போல இருக்கும், நடக்காம இருக்கிறது சூழ்நிலையும் உண்டாகும். எங்க ஊர்ல, எங்க சொந்த ஊர்ல சுவிசேஷ கூட்டம் வைக்கிறது ரொம்ப ஜெபம் பண்ணி கொடுத்தது. கன்னியாகுமரி இருக்கும்போது என்னென்ன ஊழல் செய்யறாங்க, எங்க சொந்த ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர், அவருக்கு இறந்துட்டாரு. அவர் பேரு நல்ல பேரு. அவர் பாட்டெல்லாம் பாடுவாரு, நல்ல ஆர்கன்லாம் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு நல்லா மியூசிக் எல்லாம் வாசிப்பாரு. அவரை கூப்பிட்டு போய் மத்தேயு ஒரு பாஸ்டர், அவரை கூட்டிக் கொண்டு போயிட்டு கூட்டம் வைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். சபையில் நான் சொல்லிட்டேன், எங்க ஊர்ல கூட்டம் வைக்க போறோம், நீங்க என்ன செய்ய போறீங்க, இதுல உதவி செய்ய போறீங்கன்னு. அப்போ அவங்க 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த நாள் 2002-03, அப்போ 23-24 வருஷம் ஆச்சு. அப்போ அவங்களால ஈடுத 50 ரூபாய் 20 ரூபா 100 ரூபான்னு கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா எனக்கு நோட்டீஸ் நான் அடிச்சு அந்த ஊர்ல கொண்டு போய் கொடுக்கணும். நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பாஸ்டர் கூப்பிட்டாச்சு, இடத்தையும் பிளேஸும் கரெக்டா செலக்ஷன் பண்ணியாச்சு. ஆனா இங்க போகும்போது கையில இருக்கிற பணம் எங்க பஸ் பேருக்கு இவரை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு அவரை திரும்பி சாப்பாட்டு கொடுத்து அனுப்புறது கூட பார்த்தாங்க. ஆனா எனக்கு கூட்டம் வைக்கணும் நான் தீர்மானம் பண்ணிட்டேன், கூட்டம் வச்சாங்க. அப்ப பாருங்க, கையில பணம் இல்லை. பார்த்தேன், நம்முடைய கடமை நம்ம செய்வோம், நாம் கட்டளை செய்யறாங்க இல்லையா, முடிஞ்சது. அதனால என்ன செய்வோம், நம்முடைய வேலையை சொல்லி அன்னைக்கு இருந்த ஒரு சின்ன ஒரு தங்க மோதிரம் ஒன்று இருக்குது, அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதுல அன்னைக்கு ஒரு பையனை கீபோர்டு போட்டு அந்த ஒரு மியூசிக் வாசிக்கிட்டான்னா அவன் வாசிக்க தெரியாத ஒரு பையன் வரான் பப்ளிக்ல பாடுறதுக்கு. அவனை எங்க திருப்பத்தூர்ல இருந்து கொண்டு வரான். எத்தனை மைல், 56 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கீபோர்டு கொண்டு வரான். ஒரு பாட்டுக்கு கீபோர்டு போடுறான், ஒரு பாட்டுக்கு பீட்டும் போட தெரியல, ஸ்கேலும் பண்ணி தெரியல, அவன் போடுறான். நீ விலகு, நானும் சொல்லி தரேன். அப்புறம் அந்த பாட்டுக்கு நான் தான் போட்டு அந்த
கூட்டத்துல அவரை பாட வச்சு ஒரு நாளா 2 நாளா என்ன செய்த உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கூட்டங்களை வச்சோம். அந்த கூட்டம் வைத்து அடுத்த நாள் முடிந்த உடனே என்ன நடந்ததுன்னா, ஒரு மே மாதம் பயங்கரமான மழை அந்த ஊர்ல, ரொம்ப வறட்சி இருந்தது. நாங்க ஜெபம் பண்ணிட்டு பெரிய பாட்டெல்லாம் போட்டு ஊர் முழுவதும் அந்த பெரிய மைக் செட் கட்டி ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டோம். 10, 20 பேர் 30 பேர் எவ்வளவு வந்தாலும் தெரியாது முன்னாடி. ஆனா நிறைய பேருக்கு அறிவிச்சாச்சு, நோட்டீஸ் அடிச்சு ஊர் முழுவதும் கொடுத்தாச்சு, தெருவா. அப்போ கூட்டம் முடித்த உடனே மழை வந்தது. இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாங்க பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க. அந்த அடுத்த நாள் மழை வந்த உடனே அந்த ஊர்ல உள்ள எந்த சொந்தக்கார, சித்தப்பா, பெரியப்பா, அவங்க இருந்த கடை வைக்கிறது எங்க மாமா, அவங்க மனைவி, அக்கா, இவங்கெல்லாம் கூப்பிட்டு, அப்பா நீங்க தேசத்துல வந்து என்னவோ சொன்னீங்க, என்னவோ பண்ணீங்க, கடவுள் மழை கொடுத்துட்டாருப்பா, உண்மையாகவே உங்க தெய்வம் சக்தி உள்ள தெய்வம் தான் சொல்லி அவங்க காதார கேட்க சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருமே ஒத்துழைக்காத சூழ்நிலையில, அனுகூலமே இல்லாத நேரத்துல எடுத்த காலம் நாங்கள் இது வரைக்கும் பின் வச்சதே கிடையாது. ஆண்டுடைய கிருபையினால நான் சொல்றேன், ஊழியத்துக்கு என்று கர்த்தருக்கு ஒரு சேவை செய்ய வந்துட்டுமா, காலை எடுத்து முன்னால வச்சுட்டுமா, பின்னால வைக்கிறதுன்னு நம்முடைய பழக்கமே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அழைச்சிருக்கிறார். தோல்வி நமக்குரியது கிடையாது, ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? நீங்க மக்களுடைய மைண்ட் எல்லாமே பணத்திலே கிடக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. பணம் எல்லாம் பெரிய ஒரு சாதனை இல்லைங்க, அது இருக்கும் இல்லாம போகும். ஆனால் கர்த்தருடைய ஆண்டுடைய பிள்ளைகளுடைய விசுவாசமும் அவருடைய அந்த செயல்களும் மிக மிக முக்கியமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சாட்சி பெறணும்னு சொன்னா, அன்றைக்கு ஏனோக்கு என்ன சாட்சி பெற்றான் என்று பார்க்கின்ற போது, அவன் உயிரோடு இருக்கின்ற போது தேவனுக்கு பிரியமானவன் அந்த சொல்றாங்க. அந்த 2 பேரும் காலேபும் யோசுவாவும் சொன்னபோது, தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பார் என்றால் நமக்கு வாக்களித்த தேசத்துக்கு நம்ம கொண்டு போவார். ஆனா 20 லட்சம் பேரை கலங்கி கொண்டு வராங்க 10 பேர் சேர்ந்து. ஸ்தோத்திரம். அவங்க மனதெல்லாம் குழப்புறாங்க. ஐயோ அப்படி போனா அப்படியாக இப்படியாக அழுது குழப்புறவங்க எல்லாம் பார்த்து சொன்னாரு, நீ இப்படிப்பட்ட கூட்டமா இருந்தா அங்க போனா கூட சரியாகாது. ஒரு 40 வருஷம் ரவுண்ட் அடிங்க. ஒரு 40 வருஷம் ரவுண்ட் அடிச்சு வனாந்தரத்துல ஒரு சடலம் விழுகிற வரைக்கும் நான் ரவுண்ட் பண்றேன். யாரெல்லாம் இன்னைக்கு இப்படி முறுமுறுக்காது இருக்கிறாங்களோ ஒரு சந்ததி அந்த காணாமல் போகணும்னு சொல்லி ஆண்டவர் 40 வருஷம் சுத்த வச்சாரு. அப்போ அந்த சந்ததி தேவனை போவாரு. அதனாலதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், யூதா நிருபத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது, ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசத்துல நீங்க என்ன செய்யணும், நீங்களும் நானும் அந்த யூதா நிருபத்துல ஒரு வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் 5ஆம் வசனம், யூதா நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது என்னவெனில், விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியே இருக்குது. விசுவாசியாதவர்களை என்ன செய்தார்? கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் கண்டிப்பா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சரிங்களா? தேவனுக்குள்ள எந்த காரியத்திலும் விசுவாசத்துல கால் எடுத்து வச்சு பழங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு படிப்பாகட்டும், வேலையாகட்டும், ஒரு புதிய தொழில் தொடங்கணுமா, அதுக்காகட்டும், உங்க பலவீனத்தின் மத்தியில தேவன் உங்களை பலப்படுத்தி நடத்தணுமா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்க ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. ஐயோ இவ்வளவு தூரம் போகணுமே, எந்த வேலை செய்யணுமே, பலவீனமா இருக்குது, காரியம் இருக்குது, ஆண்டவர் வேலையை கொடுத்தவர், ஆண்டவர் பலனை தருவார். இந்த ரட்சிப்பின் பாதையில் நம்ம அழைத்தவர் கடைசி வரைக்கும் நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த உயிரை கொடுத்து நம்ம சிநேகித்த தேவன் பாதையில கைவிட மாட்டார். ஆமென். பாதியில கைவிடுவதற்கு நம்ம அழைத்த தேவன் அல்ல அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். தம்மை பற்றி உத்தமத்தோடு தம்மை சேவிக்கிற பிள்ளைகளை முற்றுமுடிய ரட்சிக்கிறாராம். 7ஆம் அதிகாரம் அந்த 28ஆம் வசனத்துல எபிரேயர் நிருபத்துல வாசிக்கிறோம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்கும்படியே வல்லமை உள்ளவராக நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை இப்போ நீங்க வெறும் பைபிள் ஸ்டடின்றது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கிறது போல எனக்கு நான் புரிந்து கொள்றேன். கவனிங்க, இது நீங்க பைபிள் ஸ்டடியா இல்ல, என் வாழ்க்கையில 2 கலந்த ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையில எப்படி போய் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் அதிகமா சிந்திக்க வேண்டும். சாட்சி, நிறைய சாட்சிகள் இருக்கு பைபிள்ல. ஆண்டவர் அங்கே ஏனோக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு, அதாவது அவன் சரீரத்துல அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் பிரியமானவன் என்று சாட்சி கேட்டான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போஸ்தலர் 13:22 ஒரு சில வசனங்களை வேற சுட்டி காட்டிட்டு ஜெபம் பண்ண போறோம்.
13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பிரியமானவன். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா அவன் இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக காணப்பட்டான். ஆமென். என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5 7 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு மோசே குறித்து? இவன் இந்த ஜனங்களுக்குள்ள இந்த ஊழிய பகுதியில வந்து எனக்காக உண்மையுள்ளவனா இருக்கிறான். நீங்கள் சொல்லுகிற மாதிரி அப்படிப்பட்டவன் அல்ல, நீங்கள் சொல்லுகிற மாதிரி அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லி ஆரோனையும் மிரியாமையும் அழைத்த தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உண்மையுள்ளவன் என்று, தாவீதை குறித்து பிரியமுள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிறார். என்ன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அங்க வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறதுக்கு 10 பேர் காரணமா இருக்கிறாங்க. இது நடுவில் ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனை காணான்னு கொண்டு போவேன், அவன் காலிப்பு, இவன் எனக்காக வேற ஆவியுடைய உத்தமனா இருக்கிறான், அவன் பார்த்து வந்த தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ போ, நீ பார்க்கிற மாதிரி அல்ல, அவன் எனக்கு உகந்த பாத்திரம். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என் நாமத்தை குறித்து எடுத்துரைக்கும்படியாக பிரசங்கிக்க பண்ணும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க ஆண்டவர் பவுல் மேல. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார் ஆண்டவர் ஒரு மனுஷனால. எனக்காக இதெல்லாம் அவன் செய்வான், இதெல்லாம் செய்வதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன். அவன் எதுக்கும் அஞ்ச மாட்டான், எதுக்கும் வந்து அவன் பின்வாங்க மாட்டான். அவன் என் நாமத்தை சொல்லுவதற்காக அத்தனை பரிசுத்தவான்கள் செய்கிற ஊழியத்தை விட மிக பிரதானமான ஊழியத்தை செய்யக்கூடியாக கர்த்தர் அவங்களை வைத்த நம்பிக்கையை அவன் வந்து வீணாக விடவில்லை, பிரதானமாக நிறைவேற்றினான். அல்லேலூயா. பவுலை குறித்து சாட்சி சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 17 22 வசனம் வரைக்கும், உன்னை தேடி வந்திருக்கிற அந்த 3 பேரும் நான் என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கொர்நேலிய வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, நீ இறங்கி சந்தேகப்படாமல் போ என்று சொல்லி அங்கே பேதுருவிடத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் பக்திமான குறித்து. யாரை குறித்து? ஒரு கொர்நேலிய வீட்டிலிருந்து வந்த 3 பேருக்காக நீ போ, சந்தேகப்படாத என்று சொல்லி அனுப்பி அந்த சாட்சி கொடுத்து ஊழியர்களை கர்த்தர் நிறைவேற்ற இந்த வேத வசனம் எல்லாம் பார்க்கிறோம். சாட்சியை விளங்க பண்ணினார். ஆமென். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறேன்னா, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. கவனிங்க, இன்னைக்கு வந்து தேவனை தேடல நிறைய பேர். தேவனிடம் என்ன இருக்குதோ அதை தேடுறாங்க. உபவாசம் பண்ண எதை தேடணும்? வல்லமை தாங்க. வல்லமை தேவனிடத்தில் இருக்குது. தேவன் தான் எனக்கு வேண்டும் சொல்லக்கூடியவங்க இல்லை. இன்னைக்கு தேவனே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு போதும் அப்படி சொல்லக்கூடியவங்க இல்லை. தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேட நமக்கு 2வது. தேவனையே தேடுவது வேற, தேவனுடைய நிலையை தேடுவது வேற. இந்த வசனத்துல சொல்லப்படுது என்னன்னா, நீங்க தேவனை தேடுகிறவர்கள் உண்டானால், தேவனை நாம் தேடினால் அவர் நமக்கு நிச்சயமாக பலனை அளிக்கிறவர். ஆமென். அதனால அவர் பலன் தராத தேவன் அல்ல, அவரை தேடி வரும்போது வெறுமையா அனுப்புகிற தேவன் அல்ல. தேவனே நீர் எனக்கு போதும், நீரே எனக்கு வேண்டும் சொல்லி எனது அடிப்படை விசுவாசம். தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். அவர் மனுக்குலத்துக்காக ஆமென் பாடுபட்டார், மீட்பப்படுவதற்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் பரலோகம் ஏறி சென்றார். எப்படி சென்றார் அப்படியே வருவார் என்பது நம்முடைய அடிப்படை விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த விசுவாசத்துல நம்ம நின்று உற்சாகப்பட்டு கொண்டே இருக்க கூடாது. நம்ம விசுவாசம் ஆமென், நான் அங்கே அவரோட இருப்பேன், அது மட்டுமல்ல, அடிப்படை விசுவாசத்தோடு நின்றுவில்லை, இயற்கைக்கு மேலான அற்புத அடையாளங்களையும் ஆமென் இந்த ராஜ்யங்களையும் ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு என் இயேசு கிறிஸ்து
கொடுக்கிற வல்லமை எனக்கு போதும், உலகத்தை நான் ஜெயிப்பேன், உலகத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன்னு சொல்லி சாதிக்கக்கூடிய அந்த மேலான விசுவாசத்தை நம்ம கேட்க முடிவுகளா இருக்கணும். அல்லேலூயா. நீ என்ன ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, நீங்க கேட்கறத பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் என்ன மறுபடியும் உங்க இடத்துல கேள்வி கேட்கற போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் வேற யார்கிட்டயும் பேசுறது மாதிரி அப்படியா சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி சில எல்லாம் கேட்கறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. விசுவாசத்தினாலே வாழ்ந்து காட்டினார்கள். விசுவாசத்தினாலே இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போலவே அவங்க நினைச்சு வாழ்ந்தாங்க, இருக்கிறதாகவே பெற்றுக்கொண்டாங்க, சாதித்தாங்க. இந்த 11ஆம் அதிகாரம் முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு சாதனையாளரா மாறணும்னு என்னுடைய விசுவாசம், என் ஜெபம். ஆமென். உங்களை அப்படி ஆஸ்வதிக்க அவர் விரும்புகிறார் என்பது உண்மையானதை. ஆமென். அவர் உங்களை பற்றி வைத்திருக்கிற திட்டம் என்பதை நான் உங்களுக்கு உறுதிப்பட சொல்றேன். உங்களை அழைத்தது வீணாகாது. உங்களை குறித்து திட்டம் இல்லாமல் தேவன் அழைக்கவில்லை. உங்களை இந்த வார்த்தையை கேட்க வைப்பது விருதாவாக கேட்க வைக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறது காரணம், விசுவாசத்தை தூண்டிவிட விரும்புகிறார். அணைந்து போகிற விசுவாசமாக அல்ல, எரிகிற விசுவாசமாக, மங்கி மங்கி எரிகிற விசுவாசமாக அல்ல, பிரகாசமாக எரிகிற விசுவாசமாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஏனோ தானோ என்று ஓடுகிற ஓட்டமாக அல்ல, ஒரு விறுவிறுப்பான ஓட்டம். ஓடுகிற ஓட்டத்துல ஆமென் அங்குமிங்குமா திரும்பி பார்த்து கொண்டல்ல, நேராக ஓடுகிற ஓட்டம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக தேவன் எனக்கு குறிக்கப்பட்டதை நிறைவேற்ற வேண்டும் தீராத தாகத்தோடு ஓடுகிற ஓட்டம். என்னை குறித்து தேவன் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, அந்த திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் வாஞ்சையோடு வருகிற ஓட்டம். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது நாம் வெறுமையாய் மறித்து போவதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். 1000 ஆத்துமாக்களை இல்லைனாலும் 10 ஆத்துமாக்களையாவது ஒரு மனிதனை கொண்டு ரட்சித்து சபையில கொண்டு வர வைப்பார். அல்லேலூயா. ஆமா, உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிதாபமா இருக்குது சொல்றதுக்கே. யோசிக்கிறீங்க, கையை வைத்து ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா, ஆமென் அப்படியே செய்வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகத்துல பயங்கர பிரகாசம் வந்து கையை உயர்த்தி அல்லேலூயா அப்படிதான் செய்ய போகிறேன்னு சொல்லு. அப்படி சொல்லிட்டு ஆவியானவர் இன்றைக்கே உடனே அபிஷேகம் பண்ணிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்கள. எப்படியா பார்ப்போம், நாளைக்கு கேட்போம், இன்னும் ஒரு பைபிள் ஸ்டடி முடிகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படின்றது போல ஒரு ஃபீல்ல இருக்கக்கூடாது. உடனே அந்த முகத்துல பளிச்சுன்னு வரணும். கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். ஆமென். செய்து முடிப்பார். அவர் என்னை அழைத்தார்னு சொன்னா சும்மா இல்ல. 2 கொரோனாவில் நான் உயிரோடு இருக்கிறேன். 3வது கொரோனா வந்து தப்பிச்சிட்டேன். அவன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் செத்து மடிஞ்சு சின்ன வயசுல மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா சும்மா வாய் கதை ஓட்ட அல்ல, எதையாயும் ஒன்றை கர்த்தருக்காக செய்து முடிக்கணும். விசுவாசிங்களா? எனக்கு மட்டும் ஆமென் சொன்னீங்க, உங்களுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு அப்படி சத்தமா சொல்லுங்க. என்னை குறித்து சொல்லும் போது மட்டும் ஆமென் நீங்க சாதிச்சிருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, நாங்க சாதிப்போம் ஜெபம் பண்ணி. ஆமா, என் விசுவாசம் காரியங்களை நடத்திக்கும், காரியங்களை மாற்றும், என் குடும்பத்தை ரட்சிக்கும், ஒரு மனிதனுக்கு விடுதலை கொண்டு வரும், என் வாழ்க்கையில ஒரு பலனை நான் அடைவேன், என் வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு காரியத்தை காணாமல் சாக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களை கொண்டு கண்டிப்பா செய்யாமல் விடவே மாட்டார். மறித்து போனா கூட உயிரோடு இருக்கிற உட்கார வச்சு செய்ய வச்சுட்டு தான் செலவு வைப்பாரு. நம்புறீங்களா? நம்பணும். சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தை கேளுங்க, வேத வசனத்தை அதிகமா வாசிங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரே நம்முடைய தஞ்சம், அவர் தான் நம்முடைய எஜமானன், அவர் நடத்துவார். உங்களுக்கான நான் சும்மா வழிகாட்டி ஏதாவது சொல்லிக் கொடுக்குறோம். கர்த்தர் நாங்க ஹீரோக்கள் கிடையாது. நம்ம அது பெரிய ஹீரோ இருக்கிறார், அவருக்குள்ள நம்மளும் ஒரு ஹீரோவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார், என்னை கொண்டு செய்வார். ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடுவோமா?